படித்தேன். டெலகிராமில் பார்த்து டெலகிராமில் நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நம்ம இது கொஞ்சம் ஃபிசிக்ஸ் வாலா மெட்டீரியல்ஸ்லாம் ஃப்ரீயாகவே இருக்கும் கொஞ்சம் டெலகிராமில், அது பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் மெயினாக எக்ஸாம் சைட்னு ஒரு வெப்சைட் இருக்கும். எக்ஸாம் சைட்டில் வந்து நீட்டோட பிவைக்யூஸ் எல்லாமே இருக்கும். அந்த எய்ம்ஸ் கொஷின் வந்து எல்லாமே இருக்கும். அது எல்லாமே இப்போ ஒரு லெசனுக்கு படிக்க போகிறோன்னா அது எல்லாத்தையும் போட்டுட்டு நெக்ஸ்ட் லெவல் கொஷின்ஸ் போகலாம். நெக்ஸ்ட் லெவல் கொஷினுக்கு நான் வந்து ஜேஇ ப்ரிஃபர் பண்ணுவேன். ஜேஇ கொஷின்ஸ் அட்டன் பண்ணிவிட்டு பண்ண முடியாது, கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். பட் ஆனால் ஒரு கொஷினே வந்து சொல்யூஷன் பார்த்து கற்றுக்கோங்க, எப்படி வருதுன்னு கற்றுக்கோங்க. அதே மாடலில் வேறு ஏதாச்சும் கொஷின் இருக்கும் கன்ஃபார்மாக ப்ரீவியஸ் இயரில் அப்படியே ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தா அது அதே கொஷின் இருக்கும். அதையும் வந்து போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல் முடிச்சிடும். அதுக்கப்புறம் வந்து மெட்டீரியல்ஸ் எந்த மெட்டீரியல்ஸ் கிடைக்குதோ அந்த மெட்டீரியல்ஸில் போடுங்க. ஆனால் வந்து சில ஒரே டைப் ஆஃப் கொஷினுக்கு டைம் வேஸ்ட் பண்ணணும். ஒரு 4 கொஷின் ஒரே டைப் ஆஃப் கொஷின்ஸ் போட்டுட்டு ஒரு டாப்பிக்கோ இல்லை இன்னொரு டைப் ஆஃப் கொஷினுக்கோ நீங்கள் அதுக்கு ஸ்கிப் ஆகிடணும். சில இந்த யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷன்ஸ்லாம் வந்து நிறைய ஒரே டைப் ஆஃப் கொஷின்ஸ் வந்து நிறைய இருக்கும். அது ஒரு வாட்டி மெத்தட் கற்றுக்கிட்டாச்சுன்னா அடுத்ததுக்கு போயிடணும். அண்ட் கெமிஸ்ட்ரிக்கு வந்து அதே தான் எக்ஸாம் சைடு. ஆனால் கெமிஸ்ட்ரிக்கு இன்ஆர்கானிக் ஆர்கானிக் வந்து ஃபிசிக்கலுக்குமே என்சிஆர்டி படித்தாலே கொஞ்சம் நல்ல மார்க். ஏன்னா வந்து கடைசி நேரத்தில் தான் என்சிஆர்டி படித்தேன், அதனால் கொஞ்சம் லெசன்ஸ் கவர் பண்ண முடிஞ்சுது. அந்த கவர் பண்ண லெசன்ஸில் நான் நல்ல மார்க்கே, எனக்கு எல்லாமே கரெக்டாக ஆச்சு கொஷின்ஸ்லாம். எக்ஸாம்பிள் எல்லா எக்ஸசைஸ் சம்ஸு, எக்ஸாம்பிளர் சம்ஸு, எல்லா சம்ஸையும் வந்து போட்டு பார்த்து எப்படியாச்சும் அதை வந்து சொல்யூஷன் ஏன் வந்துச்சு எதுக்கு வந்துச்சு இந்த கொஷின்ஸ்லாம் பார்த்துட்டு கற்றுக்கோங்க. அப்படியே மனப்பாடம் பண்ண சொல்ல, பட் ஆனால் கற்றுக்கணும். நீ எப்படி பயாலஜி படிச்சு? பயாலஜிக்கு வந்து சேம் அவ சொன்ன மாதிரி எக்ஸாம் சைட்டு ப்ளஸ் சம் வெப்சைட்ஸ், நீட் ப்ரெப்பு, இந்த மாதிரி எந்த சோர்ஸ் கிடைக்குதோ எல்லாத்துலேருந்து கொஷின் போடுங்க. உங்களால் மேக்ஸிமம் எவ்வளோ முடியுமோ போடுங்க. ஒரு சாப்டர் வைஸ் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் சொல்ல முடியாது, ஏன்னா ஒரு பர்சனுக்கு ஏற்ற மாதிரி வேரி ஆகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கணும். அண்டு சில எங்கள் கேஎல் மேம் வந்து ஒரு சேனல் வச்சுருக்காங்க, கேஎல் பயாலஜி நீட்னு. நாங்கள் அதுக்கு லைவ் செஷன்ஸ் எல்லாமே அட்டன் பண்ணோம். கடைசி ஒரு 1 மந்த்து 2 மந்த்ஸ் ஃபுல்லாகவே வந்து கொஷின்ஸ் தான் அவங்க போட்டாங்க. அந்த கொஷின்ஸ் வந்து எனக்கு எல்லாருமே இப்போ கான்ட்ரவர்ஷியல் கொஷின், அந்த ஜெனட்டிக்ஸ் கொஷின் வந்து கான்ட்ரவர்ஷியல்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் வந்து எனக்கு ஏதோ ஈஸியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அது கரெக்டான ஆன்சர் தான் நான் சூஸும் பண்ணேன். ஏன்னா அது கடைசி டைமில் அவங்க வந்து அந்த மெத்தடில் மாதிரியே ஒன்று சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் டிசீஸ் கொஷின் நாங்கள் இப்படி சாப்டர் வைஸாக போகாமல் டிசீஸ் ஃபுல்லாக, இயர்ஸ் ஃபுல்லாக, அதுக்கப்புறம் பெடிகிரி சார்ட்ஸ் அந்த மாதிரி நாங்கள் போனோம். அதனால் எங்களுக்கு வந்து கொஞ்சம் அது இன்னுமே வந்து ஈஸியாக இருந்துச்சு. ஒரு எந்தெந்த சாப்டர்லாம் லிங்க்காக இருக்கோ அதெல்லாம் நாங்கள் வந்து லைவில் வந்து அட்டன் பண்ணோம். லைவில் ஃபுல்லாக நீங்கள் லைவ்லையே அட்டன் பண்ண பாருங்கள். அது வீடியோவை வந்து லேட்டாக பார்க்குறேன்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம ஓட்டிடுவோம். அதனால் லைவ்லேயே பார்த்தா நம்மளுக்கு வந்து டவுட்டாக இருந்தாலும் எது இருந்தாலும் டேரெக்டாக கேட்டுக்கலாம். ஸோ லைவை நான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். லைவில் வந்து எப்படின்னா, இப்போ நீங்கள் எதுக்கு லைவ் நாங்கள் ப்ரிஃபர் பண்ணுறோன்னா, இப்போ நீங்கள் இப்போ யாருன்னா ஒரு 10 பேர் இருக்காங்களா உங்களை சுற்றி, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு போடணும் அப்படின்ட்டு வந்து அந்த இன்ட்ரெஸ்ட்லேயே வந்து உங்களுக்கு படிக்கணும், இன்னும் நிறைய ஃபாஸ்ட்டாக ஆன்சர் பண்ணணும். இந்த ஸ்பீட் வந்து எக்ஸாமுக்கு ஹெல்ப் பண்ணும் கண்டிப்பாக. எனக்கு வந்து அந்த மாதிரி நிறைய வாட்டி நான் லைவ் அட்டன் பண்ணி இந்த ஸ்பீட் எனக்கு வந்திருக்கு, யூஸ் ஆகிருக்கு கடைசி நிமிஷத்தில். அண்ட் டைம் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து ஸ்டார்டிங்லேருந்து மார்க் டெஸ்ட் எடுக்கும்போதுலேருந்தே டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கோங்க. நான் அந்த தப்பு பண்ணேன், எனக்கு அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டு வராது. ஸோ அதை நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா எக்ஸாமில் வந்து நீங்கள் சீக்கிரமாகவே முடிச்சிடலாம். பயாலஜி இப்போ பயாலஜினா ஒரு 45 மினிட்ஸ், கெமிஸ்ட்ரினா ஒரு 45, மீதி டைம் வந்து ஃபிசிக்ஸ் ஒதுக்குறது இந்த மாதிரி. அப்புறம் ஃபிசிக்ஸ் வந்து ஜேஇ கொஷின்ஸ் வந்து இந்த டைம் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா ஒரு வாட்டி டஃப்பாக இருந்துச்சு, அதனால இந்த வாட்டி கண்டிப்பாக ஜேஇ அட்வான்ஸ், ஜேஇ இதெல்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. இப்போ கரெக்டாக இருக்கும். தேங்க்யூ.